கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களுக்கென்று கொடுத்துள்ள ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவசரமாக பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முழுமையாய் கேட்டு ஆண்டவருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய் மாறி தேவ ராஜ்யத்தை கட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? முதலாவது தூங்குகிற நீ விழித்தெழு, ரெண்டாவது மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது மூன்றாவதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறார். என்ன தெரியுமா? கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். தூக்கம் என்பது இயல்பானது. இரவு நேரத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அது உண்டாகும். ஆனால் ஆவிக்குரிய தூக்கம் என்பது அபாயகரமானது. என எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று இரவும் பகலும் சுற்றி திரிகிறானா. அந்த பிசாசின் தந்திரத்துக்கு நீங்களும் நானும் பலியாகிவிடக்கூடாது. பலியாகாமல் இருக்கணும்னா சோம்பலுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். பாருங்க, சோம்பல் அடையாளம் என்ன தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறது. ஜெபம் பண்ணணுமா அப்புறம் பண்ணிக்கலாம், பைபிள் படிக்கணுமா அப்புறம் பண்ணிச்சுக்கலாம், பரிசுத்தமாக வாழணுமா இதை மட்டும் செஞ்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், சர்ச் ஃபெலோஷிப் போகணுமா வாரம் எங்கே போயிட்டு அப்புறம் போய்க்கலாம். அப்படி ஒரு காரியத்தை தள்ளி போடுறதே ஒரு சோம்பேறித்தனம் தான். அந்த சோம்பலுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிருங்க. பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் சோம்பலுக்கு இடம் கொடுத்தாங்க சீடர்கள். என்ன நடந்துச்சு? ஏசப்பா ஆதங்கப்பட்டு சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு. அப்பையும் தூங்கினாங்க. அதனுடைய விளைவு இரட்சகரை அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்களால் வசனத்தில் நிற்க முடியவில்லை. இன்னைக்கு நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் தேவன் வாந்தி பண்ணி போடும் நிலைமைக்குள்ளாவோம். எனவே இந்த அபாயகரத்தை உணர்ந்து இன்று தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் விழித்தெழ வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் குறைஞ்சிருச்சா? வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சா? பரிசுத்த ஜீவியம் குறைஞ்சிருச்சா? சபை ஐக்கியம் குறைஞ்சிருச்சா? சாட்சி குறைஞ்சிருச்சா? உடனே விழித்தெழுங்கள். பிசாசின் வஞ்சக வலையிலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தர் என்று உங்களை அழைக்கிறார். பாருங்க, ஒரு நைட் வாட்ச்மேன் டியூட்டி நேரத்தில் தூங்கிட்டானா எளிதாக திருடன் உள்ள வந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவான். அது மாதிரி தேவ பிள்ளைகள் தூங்கிவிட்டால் எதிராளியாகிய பிசாசு சுலபமா ஒரு விசுவாசிய பாவத்தில் தள்ளி கதையை முடிச்சிருவான். அந்த விஷயத்தில் நீங்களோ நானோ சிக்கிடக்கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். சபையே விழித்தெழு. ரெண்டாவது வேதம் சொல்லுது, மரித்தோரை விட்டு எழுந்திரு. என்ன அர்த்தம்? மனம் திரும்பு. மனம் திரும்புதல் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு அடிப்படை உபதேசம், பேசிக் டாக்ட்ரின். இன்னைக்கு அநேகருக்கு இது பிடிக்கிறதே இல்லை. என்னங்க, நான் தான் ரசிக்கப்பட்டேன்ல, கிருபையை பெற்று விட்டேன்ல, என்கிட்ட வந்து மனம் திரும்புன்னு சொல்றீங்களேன்னு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல. அனுதினமும் அந்த ரட்சிப்புக்காய் நாம் பிரயாசப்பட வேண்டும். அனுதினமும் பிரயாசப்படணும். இல்லாட்டி யோனா தீர்க்கதரிசிக்கு நடந்தது தான் நமக்கு நடக்கும். யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம தானா முடிவெடுத்து இன்னொரு கப்பலில் பிரயாணம் பண்ணான். அதுலேயும் மேலே இருந்தால் ஒருவேளை திருப்பி ஆண்டவர் பேசிடுவாரோ என்னவோ பயந்துட்டு கப்பலுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டான். அடித்தட்டில் போய் நல்ல தலையணையை போட்டு போர்வையை போத்திக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்குறான். மேலே பயங்கரமான ஒரு சூழ்நிலை.
அது அவனுக்கு தெரியவே இல்லை. சீட்டு குலுக்கி பார்க்குறாங்க, குற்றவாளி யாருன்னா யோனா. பயந்துட்டாங்க, என்ன ஒரு தீர்க்கதரிசி பேர் வந்திருக்கேன்னு சொல்லி தயங்கி பேசுகிறார்கள். ஆனால் அவன் அறிந்தவனாய் இருந்தபடியால் உடனே அர்ப்பணித்து, நான் தான்ப்பா பாவி, என்னை தூக்கி வெளில போட்டுருங்கன்ட்டான். இந்த மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னா அனுதினமும் இரட்சிப்பின் அனுபவத்தை காத்து கொண்டவர்களாய் மனம் திரும்பின கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். பாருங்க, மனம் திரும்புதல் என்பது அது மிக மிக முக்கியமான காரியம். வேதம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பாவி மனம் திரும்பினாலே சந்தோஷம்னா, நீதிமானே நம்ம இடருண்டி கிடந்தா ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. துன்மார்க்கன் தான் இடருண்டு கிடப்பான், நீதிமான் விழுந்தாலும் எழுவான். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு நீதிமான்கள். தேவனுக்காக எழும்ப வேண்டும். அறைகூவல் விடுக்கிறார், சத்தத்தை கேளுங்கள், மனம் திரும்புங்கள். பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள். பாருங்க, பாவத்தை உணர்வதுதான் மனம் திரும்புதலில் முதல் நிலை. ரெண்டாவது நிலை என்ன? தேவன்கிட்ட வந்துட்டு திரும்பி பாவத்துக்கு போக கூடாது, தேவனிடத்திலே தங்க வேண்டும். மூன்றாவது என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் பலப்பட வேண்டும். ஏற்கனவே எவ்வளவு பைபிள் படிச்சீங்களோ அது மாதிரி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், சுவிசேஷம் சொல்றதுக்கு போகணும், சபை ஐக்கியத்தில் காணப்படணும். ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அதிகமாக வளரணுங்கிறது தான் பரிசுத்தாவின் வாஞ்சை. ஏன்னா வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்க கடவன். grow in holiness more and more. தேவ சமூகத்திலே அதிகமாய் பலப்படுங்கள். நிச்சயமாய் உங்கள் மனம் திரும்புதல் அது நிலைத்திருக்கும், தேவனுக்கு பிரயோஜனமாய் மாறும். மூன்றாவது, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். பிரியமானவர்களே, லூக்கா 25ஆம் அதிகாரத்தில் புத்தி உள்ள கன்னிகைகள் கர்த்தரை கண்டடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். புத்தி இல்லாதவர்களும் கன்னிகைகள் தான், ஆனால் ஏமாந்து போனார்கள், கைவிடப்பட்டார்கள். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? among all you will be elected. நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு பிரகாசிக்க பண்ணப்படுவீர்கள். இந்த கடைசி நாட்களில் யார் கர்த்தருடைய பிள்ளைங்க, யார் கர்த்தருடைய உண்மையான ஊழியர்கள்னு மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. எங்க பார்த்தாலும் ஒரே குழப்பம், பலவிதமான உபதேசங்கள். எதை வச்சு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு இல்லைன்னு கணக்கிட முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள். ஆனால் நான் சொல்றேங்க, உண்மை முடிவிலே விளங்கும். நீங்கள் உண்மையான விசுவாசியாய் இருந்து விழித்தெழுதல் மனம் திரும்புதலிலே தரித்திருப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாய் கிறிஸ்து உங்களிலே பிரகாசிப்பார். அதை உங்கள் குடும்பம் பார்க்கும், உங்கள் ஊரார் பார்ப்பார்கள், சபையார் பார்ப்பார்கள், ஏன் எல்லாரும் பார்ப்பார்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எப்படி பேதுருவை உயர்த்தினாரோ, எஸ்தரை உயர்த்தினாரோ, அதே போல உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, உதிக்கிற உங்கள் ஒளிநிலத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். பெரிய மனிதர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். எனவே கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து அமைதியாய் காத்திருங்கள். அவருடைய நேரம் வரும் பொழுது சகலமும் மகிமையாய் உயர்த்தப்படும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த அவசர செய்தியை மனதிலே வைத்து விழிப்படைந்து மனம் திரும்புதலின் அனுபவத்திலே தரித்திருந்து கர்த்தரால் உயர்த்தப்படுங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் சகோதரன் பாஸ்டர் டாக்டர் ஜான் பிரபு.